வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். அஃப்கோர்ஸ் ரசல்மனியாக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில நம்ம பால் ஹேமன் வந்து ஹால் ஆஃப் ஃபேமாக செலக்ட் ஆனார். ரொம்பவே எமோஷ்னலாகவும் நம்ம எல்லாருடைய மனசு நிறைவு பெற மாதிரியும் ஒரு சில வார்த்தைகளை பேசினார். வாங்க அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. வழக்கமாக பால் ஹேமன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏன் பேர் பால் ஹேமன் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஆனால் இன்றைக்கி நம்ம பால் ஹேமனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்காரு. எப்போவுமே இந்த அரினாவில் நம்ம இப்போ பால் ஹேமன் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். ஆனால் இந்த இடத்துல நான் பால் ஹேமன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. இங்கே பல பேர் இருக்கிறீங்கல்ல, ஆனால் வாய்ஸ்மேன் மாதிரி ஒரு நல்ல அட்வொகேட்டை பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். பால் ஹேமனுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் தான். ஆரம்பத்தில் நான் பால் ஹேமன் கிட்ட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்ச தருணங்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க பால் ஹேமன் கூட ஒர்க் பண்ண வேண்டான்னு ஃபஸ்ட்டு நினச்சிருப்பீங்கள. ஆனால் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் பால் ஹேமன் எந்த அளவுக்கு நல்லவான்னு. நான் பேசி இந்த நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ப்ளீஸ் வெல்கம் உங்களுடைய ஹால் ஆஃப் ஃபேமர் 2024 பால் ஹேமன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண. பால் ஹேமன் ECW தீம் மியூசிக்கில் வராரு. RVD, டட்லி பாய்ஸ், இந்த மாதிரி ECWடைய லெஜெண்ட் ரெஸ்லர்ஸ் முன்னாடி நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி வரேன். எனக்கு எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பால் ஹேமன், ப்ராக் லெஸ்னர்னா பால் ஹேமன் தான், ரோமன் ரெயின்ஸ்னா பால் ஹேமன் தான், பிக் ஷோனா பால் ஹேமன் தான், RVDனா பால் ஹேமன் தான், CM பங்குனா பால் ஹேமன் தான். இப்படிங்கிற பேச்செல்லாம் போய் நான் ECWலேருந்து வந்தவன்டா அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்கும் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு ECW தீம் மியூசிக்கில் வந்தார்ல. ஹட்ஸ் ஆஃப் பால் ஹேமன். பால் ஹேமன் வந்து அரங்கத்தில் வந்த உடனே ட்ரைபல் சீஃப் அவருடைய தெய்வம் அவரை கெட்டி பிடிச்சி வரவணிக்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் போகிறாரு. இதுக்கப்புறம் பேசுகிறது எல்லாமே பால் ஹேமன். இது பால் ஹேமனுடைய மிகப்பெரிய விருது, அவருடைய கடைசி ஸ்பீச். இவ்வளோ தானே இத்தனை வருஷம் கீழே எனக்கு கிடச்ச ஒரு அவார்டு. தேங்க்யூ. என் பேர் பால் ஹேமன். ஆனால் நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்லணும். நான் ECW போனதுக்கப்புறமா இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு போனேன். அப்போது ஏன் முன்னாடி வந்தது ஒரு பால். நான் என்ன சொல்லலை, பால் லிவிங்ஸ்டன் இந்த ட்ரிபிள் ஹைட்டை சொல்கிறேன். நான் ECW விட்டு போகும்போது WWEக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என்ன வர வச்சது இந்த பால். தேங்க்யூ பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பால் ஹேமன் இன்னொரு பால், அதாவது நம்ம பால் லிவிங்ஸ்டனான நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு கை கொடுக்குறாரு. ரொம்ப நன்றி, உன்னால தான் நான் இந்த இடத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னு. இந்த இடத்துல பல விஷயங்கள் மாறி இருக்குது. பல லெஜெண்ட்ஸ் வந்துருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற விருது எனக்கு கிடைக்கிறத நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ எவ்ரிஒன். நான் வந்து பல பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேன்னு சொன்ன மாதிரி சில பேருக்கும் எனக்கும் 8ஆம் பொருத்தம் தான். CM Punk நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் CM Punk எனக்கும் செட் ஆகாது. இந்த மாதிரி சில பேருக்கும் எனக்கும் ஆரம்பத்தில் செட் ஆகாமல் அதுக்கப்புறமா நாங்கள் ஒற்றுமையானவங்க அப்படிங்கிறது பல பேர். ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம் எப்படி போச்சு, எந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என் கெரியரில் பல பேர் கூட நான் போய் வந்திருக்கிறேன். ECW என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பிறப்பிடம். எப்போதும் நான் மறக்க மாட்டேன். ராவ் டட்லி பாய்ஸ். அஃப்கோர்ஸ் நான் பல பேருக்கு வந்து வாய்ஸ் மேனாக இருந்திருக்கிறேன். கோடி ரோட்ஸ் எப்படி பாருங்க. நான் எப்போவுமே கோடி ரோட்ஸை பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒரு ஃபோன் எடுத்து கால் ரோமன் ரெயின்ஸ், கால் தி ராக், இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம்ல. ஆக்சுவலி இந்த ஃபோனில் எப்போ தான் வந்துச்சு, நான் ECW இருக்கும்போது இல்லை, ஒரு குப்பை தொட்டி மாதிரி பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அந்த பாக்ஸ் ரொம்ப பழசாக இருக்குது இல்லை, அதுக்கு பழமையான விஷயம் இல்லை, என்னுடைய பொக்கிஷமான விஷயம் இருக்குது உங்கள் முன்னாடி காட்டுறதுல நான் சந்தோஷப்படுறேன். இதை எடுத்து ஓப்பன் பண்ணி காத்துறாரு. அந்த காலத்தில் உள்ள ஃபோன் இப்போ தான் நம்ம பால் ஹேமன் இந்த மாதிரி கால் ரோமன் ரெயின்ஸ்னு சொல்கிறாரு. அப்போது கிடையாது இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபோன், ஒரு கேப்பை போட்டுக்கிட்டு, ஒரு குடுமியை போட்டுக்கிட்டு, சொட்ட தலையோட யார் தெரியுமா அந்த பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு கமெண்டர் ஒன்று போட்டிருப்பார். அந்த கமெண்ட் செஷனில் இருக்க மாதிரி அது வழி தான் பேசுவார். இப்போ நான்
ECW உடைய பால் ஹேமன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டெஃப்னி, என்னை வரவேற்கிறதுக்காக நீங்கள் வந்து ECW கேப்லாம் போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ECWயில் இருக்க மாதிரி இருக்குது. பால் இதெல்லாம் சொல்கிறதுனால கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கும் ECWனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் எல்லாருக்குமே ECWனா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ இல்லை. ஓகே, அதை கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றின ஒரு இடம் நினைட்டிங்கன்னா WWEயும் எனக்கு ECWயும் ஒரே இடம் தான். எப்போவுமே வேறு மாதிரி பார்த்தது கிடையாது. ஆரம்பத்தில் சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஒற்றுமையாக தான் இது நாள் வரைக்கும் இருந்தோம். தேங்க்யூ. இவ்வளோ நாள் கெரியரில் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்குது. எவ்வளோ பேருக்கு நான் வாய்ஸ் ஓவராக இருந்திருக்கிறேன், வாய்ஸ் மேனாக இருந்திருக்கிறேன், அட்வொகேட்டாக இருந்திருக்கிறேன். CM Punk, பிக் ஷோ, எவ்ரிஒன், ட்ரைபல் சீஃப் வரைக்கும். ஆனால் எப்போவுமே எனக்குன்னு ஒரு அடையாளம் கிடச்சிது அப்படின்னு நான் ஒருத்தரை சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் அவர் இந்த இடத்துல இல்லை. ஆனால் அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் மூலியமாக தான் எனக்கு இந்த பேர் கிடச்சிது, இந்த இடம் கிடச்சிது. பால் ஹேமன் த வாய்ஸ் மேனாக உங்கள் முன்னாடி நான் வந்து நின்னேன். அதை நான் அவர் பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பேரை நான் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். நான் அட்வொகேட்டாக இருக்கிறது reigning, defending, undisputed WWE heavyweight champion in the world, Brock Lesnar. கண்டிப்பாக ஆஃப்கோர்ஸ் நான் மறக்க மாட்டேன். Brock Lesnar ஒரு நாள் இந்த இடம் வந்திருக்குது. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாறாது. தேங்க்யூ எவ்ரிஒன், தேங்க்யூ, நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஆதரவு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. See you அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பிரியா விடை கொடுக்கிறார். இந்த பால் ஹேமன் பேசுனதில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, ECWவை பற்றி மென்ஷன் பண்ணி பேசினது. 2வது, CM Punkக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம், ரோமன் ரெயின்ஸ்க்கும் எனக்கு 7ஆம் பொருத்தம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேண்டான்னு சொன்னோம், அப்புறம் ஏற்றுக்கிட்டோம், இப்போ ஒற்றுமையாக இருக்கும். அண்ட் இந்த பால் உருவாக்குறதுக்கு இந்த பால் தான் காரணம், ட்ரிபிள் ஹைட்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அட்ஸ் ஆஃப் வேறு லெவல். அதை விட முக்கியமாக ப்ராக் லெஸ்னரோட ரசிகர்கள் அப்படி இல்லை நான் கூட சொன்னேன், WWE அஃபிஷியலாக ப்ராக் லெஸ்னர் பேர் சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் ப்ராக் லெஸ்னரோட பேரை யாருமே சொல்ல மாட்டுக்காங்களே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு பால் ஹேமன் போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், reigning, defending, undisputed world champion ப்ராக் லெஸ்னர் மூலியமாக தான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். கண்டிப்பாக அதை மறக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ட்ரைபல் சீஃப். ஒரு சாதாரண ஒரு வாய்ஸ் ஓவர் மேனுக்கு WWE டாப் 1 சூப்பர் ஸ்டாரான ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. எப்படி சொல்ல, நீங்கள் வேறு லெவலில் இருக்கிறீங்க. இருந்தாலும் பால் ஹேமன் கிட்ட ஒரு அந்யுன்யமான ஒரு நட்பில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நாளைக்கு ரசல்மனியாவில் சந்திக்கிறேன். Day 1, Day 2 ஒரு தேர் திருவிழா. நம்ம எல்லாருக்குமே ரசல்மனியாலே தேர் திருவிழா தானே, அதை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. See you guys.